Subscribe to my channel and hit the bell icon so you never miss any video from me. எல்லாருமே ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறதுல வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கொஞ்ச நாளாக என்னால் வீடியோ போட முடியல. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாப் சேஞ்சஸ். ஸோ பழைய ஜாப்லேருந்து நான் ரிசைன் பண்ணிவிட்டு நான் ஒரு புது ஜாபில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் வந்து என்னால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. ஸோ இப்போ இந்த வீடியோ எதுக்கு பற்றியான வீடியோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த அக்டோபர் 15th வந்து விசிட் விசாலேருந்து ஊர்லேருந்து இங்கே துபாய்க்கு வரவங்களுக்கு வந்து ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். ஸோ அந்த மேண்டட்ரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்தியாவிலேருந்து விசிட் விசா எடுத்துகிட்டு நீங்கள் துபாய்க்கு வரும்போது நீங்கள் கம்பல்சரியாக ரிட்டன் டிக்கெட் நீங்கள் வந்து ரிட்டன் டிக்கெட் ஷோ பண்ணி ஆகணும். ஸோ அது ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டு தான் இருப்போம். லைக் நீங்கள் அங்கேருந்து கிளம்பும்போது ஒரு டூப்ளிகேட் டிக்கெட், அது டூப்ளிகேட் கிடையாது, அதுதான் வந்து ரிட்டன் டிக்கெட். ஸோ அந்த ரிட்டன் டிக்கெட் வந்து சம்டைம்ஸ் செக் பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் செக் பண்ணாமல் போவாங்க முன்னாடி. பட் இப்போ அப்படி இல்லை, கம்பல்சரியாக வந்து அந்த ரிட்டன் டிக்கெட் இருந்தால் தான் நீங்கள் வந்து துபாய்க்குள்ளே என்டரே ஆக முடியும். ஸோ அதனால் அந்த ரிட்டன் டிக்கெட் வந்து மேண்டட்ரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் இப்போ நீங்கள் அங்கேருந்து இங்கே வரீங்க அப்படின்னா, நீங்கள் விசிட் விசாவில் வரீங்களோ இல்லை டூரிஸ்ட் விசாவில் வரீங்களோ, இங்கே வந்து எங்கே தங்க போகிறீங்க, இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ஹோட்டல் ரூம் செக்இன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஹோட்டல் ரூம்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அவங்க ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மில் நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். சப்போஸ் இல்லை நான் ஹோட்டலுக்குலாம் வரல, என்னோடய ரிலேஷன்ஸ் இங்கே இருக்காங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்காங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஸ் அந்த ஃப்ரெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ், ஸோ அதாவது அவங்கள பற்றியான டீட்டெயில்ஸ் வந்து அவங்க ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மில் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட் எங்கே இருக்காங்க, என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற, இல்லை ரிலேஷன் எங்கே இருக்காங்க, என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் அந்த ஃபார்மில் ஃபில் பண்ணிக்கணும். இது மட்டும் இல்லாமல் 2000 dirhams வந்து நீங்கள் வந்து கையில் கொண்டு வரணும். ஸோ 2000 dirhams வந்து நீங்கள் கையில் கொண்டு வரது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு சில துபாய்க்கு உள்ளே வரதுக்கு வந்து ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக இது பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு திருப்பி இங்கேருந்து அங்கே அனுப்புறதுக்கு, ஸோ ரிட்டன் டிக்கெட்டுக்கு வந்து தான் அந்த 2000 dirhams வந்து மணி. நீங்கள் துபாயில் வந்து இறங்கின உடனே வந்து உங்களுக்கு கம்பல்சரி PCR டெஸ்ட் எடுப்பாங்க. அதில் இன்கேஸ் உங்களுக்கு பாசிட்டிவாக வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட சொந்த செலவில் இங்கே வந்து நீங்கள் குவாரண்டைன் போகணும். ஸோ அந்த மாதிரி செலவுகள் இருக்கிறது காரணத்தினால அதுக்காக தான் அந்த 2000 dirhams வந்து உங்களை வந்து கொண்டு வர சொல்கிறாங்க. இது வந்து இந்த குவாரண்டைன் சப்போஸ் இன்கேஸ் உங்களுக்கு பாசிட்டிவாக வந்துச்சுன்னா நீங்கள் வந்து குவாரண்டைன் போகணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் அந்த மணியை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, நீங்கள் சப்போஸ் இங்கே இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணல, நீங்கள் ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து சரியாக கொடுக்கல அப்படின்னா திருப்பியும் உங்களுக்கு ரிட்டன் அனுப்புறதுக்கு அந்த நீங்கள் 2000 dirhams நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த 3 விஷயம் வந்து எதுக்காக மேண்டட்ரி அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு 1 month-ஆக வந்து இந்தியன்ஸ் அண்ட் பாகிஸ்தானிஸ் வந்து லைக் ரொம்பவே வந்து இங்கே துபாயில் வந்து திரும்பவும் போக முடியாமல், உள்ளேயும் வர முடியாமல் நிறைய பேர் வந்து இங்கே ஏர்போர்ட்லேயே தங்கி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்காக தான் வந்து இந்த 3 ரூல்ஸையும் வந்து இப்போ புதுசாக விசிட் விசா உள்ள ஆளுங்களுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கனாலே ரொம்ப ஈஸி. பிகாஸ் நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொன்ன மாதிரி இங்கேருந்து நிறைய பேர் வந்து எக்ஸிட் ஆகிட்டு போனதுனால ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்பவே அதிகமாக வந்துருச்சு. ஏன்னு சொன்னிங்கன்னா, இப்போ நானே வந்து என்னோடய பழைய ஜாப்பை குவிட் பண்ணிவிட்டு இங்கேயே இருந்துட்டு ஜாப் சர்ச் பண்ணி ஒரு புது ஜாபில் ப்ளேஸ் ஆகிட்டேன். ஸோ ஜாப் கிடைக்கிறது வந்து இப்போ வந்து கொஞ்சம் ஈஸின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஈஸியாக கொஞ்சம் நல்லாவே எல்லாருக்குமே கிடைக்கிது. ஸோ அதனால் வந்து நீங்கள் தைரியமாக வரலாம். ஸோ நீங்கள் வரதுக்கு முன்னாடி இந்த 3 விஷயத்தையும் வந்து கரெக்டாக பண்ணிவிட்டு வாங்க. ஸோ இது என்னென்ன விஷயன்றதை இன்னொரு தடவை சொல்லிக்கிறேன். கம்பல்சரியாக வந்து ரிட்டன் டிக்கெட், அதுக்கப்புறமா இங்கே நீங்கள் எங்கே தங்க போகிறீங்க, ரிலேஷனா இல்லை ஹோட்டலா இல்லை ஃப்ரெண்ட்ஸா, இந்த 2 இன்ஃபர்மேஷனையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக அந்த ஃபார்மில் நீங்கள் ஃபில் பண்ணணும். 3வது உங்கள் கையில் வந்து 2000 dirhamsக்கான ஆன மணி வந்து நீங்கள் கண்டிப்பாக கொண்டு வரணும். ஸோ இந்த 3 இன்ஃபர்மேஷன் தான் வந்து இப்போதைக்கான UAEயில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து மாறவும் செய்யலாம், இல்லை மாறாமல் இப்படியே கண்டினியூ ஆகலாம். இன்கேஸ் இதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.